பாட்டில் கேட்டிருந்தா கூட நான் உங்களுக்கு வாங்கி வச்சோம் கொடுத்துருப்பேன். அதை விட்டு போட்டு மூத்திரத்தை குடிச்சுட்டு தெரியாது குடிக்காத நாயை. அதெல்லாம் மாட்டு மூத்திரம் மனுஷ மூத்திரத்தை கலந்து வச்சு கூட குடிச்சிருக்கியா? அது இனிமேல் பார்த்து அது எதுன்னு பார்த்து குடி சரக்க. கொஞ்சம் குரங்கு மூத்திரத்தை குடிச்சினாடா. அது எதுக்கடி குரங்கு மூத்திரம் உனக்கு? எங்க பையன் பிட்டு குடிச்சினா 2 நாளா கொஞ்சம் ஊற்றணும். அதுக்கு கோட்டர் ஊத்துனா தெரியாது. அது குரங்கு மூத்திரம் நேரத்துக்கு எனக்கு குரங்கிட்ட போய் மூத்திரங்கிட்ட குரங்கு பெருமாடி இதுல எனக்கு கோட்டர் சைஸ் கூட நீ இல்ல. ஆனா நீ எல்லாம் எங்க கோட்டர் அடிக்க போறேன்னு நினைச்சான். என்னடா சரக்கு இது ஃபுல் போல ஏறுது ஒன்றும் முடியல. ஐ லவ் யூ டி. நீ தாண்டி எனக்கு எல்லாமே. அடடா கரும கீழே வைடா. அது மூத்திரம் என்னத்துல கையில வச்சிருக்க? அது மூத்திரமா இது? நான் சரக்கு நினைச்சு அடிச்சுனாடி. கோட்டகுமார் வந்தா மூத்தத்து பேஞ்சு வச்சுட்டான். பீரு ஃபுல்லா குடிச்சிட்டு மூத்தத்து பேஞ்சு வச்சுட்டு போயிட்டான். அதே குடிச்சிட்டா குடிக்க நாய். அட கருமமே போயுமே அந்த கோட்டகுமார் மூத்தத்தை நான் குடிக்கணும். சரியா என்னடி இதெல்லாம்? நான் குளிக்கிட்டு போயிட்டேன்டா. கேப்பில் குடிச்சிட்டு மூத்தத்து பேஞ்சிட்டு போயிட்டான். அவனால மூத்தத்தை அடக்கவும் இல்லை. அதனால இது பெஞ்சு வச்சுட்டான். வாட்டர் பாட்டில் பெஞ்சு வச்சுட்டான். இதெல்லாம் இப்படி தான் போதெல்லாம் இது குடிச்சு தர போறீங்களா? அந்த மூத்திரத்தை நேற்று ஏதோ சரக்கு வேலை மூத்தத்தை குடிச்சிட்டியா? ஏன்டி பிரியா நம்ம 2 பேரும் தெரிஞ்சது எப்படி அவனுக்கு தெரியும்? வாட்ஸ்அப் 10 பேர் தான் கேட்கணும். ஏடா நம்ம குடிகார சங்கத்துக்கே ஒரு இதெல்லாம் கேடுடா. கேட்டு ஏன் கேட்க நான் 1க்கு 4 வாங்கி கொடுத்துருமா இல்லையா? எங்கடா கேட்டா எங்க வாங்கி கொடுக்குறேன்? கேட்டா தான் ஓடுது. காசு இல்லைன்னு சொல்றேன், அது இல்லைன்னு சொல்றேன். சரிடா கடை திறக்க நேரமாச்சே நான் கிளம்புறேன். நம்ம குலதெய்வ கடைடா டாஸ்மார்க்கு போறேன். பயிற்சிக்காரனா ஏய் நான் மூத்தம் குடிச்சேன் அந்த விஷயம் 10 பேருக்கு வாட்ஸ்அப் தெரியாம மெசேஜ் பண்ணிட்டேன். கோட்டகுமார் சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் அது கேள்விப்பட்டேன். அது உண்மையாப்பா? என்ன விஷயம் பெருசா? ஏதோ நாய்ப்பு எது நக்கிட்டியா? ஐயோ கொடுமை என்னது கேக்குறேன். இந்த கூறுகட்ட சிரிக்கு ஊரு ஃபுல்லா நார் அடிச்சு வச்சுங்கிறா. நான் தெரியாம போதில் நக்கிட்டேன்பா. சரியா? அது ஊரு ஃபுல்லா பறி போட்டாங்க. ஊர்ல தலை காட்ட முடியல என்னால. சரி அது எங்க வீட்டுல ஒரு 4 நாய்க்குதா. அது வந்து பேன் வச்சுக்குதா. ஆமா பேன் வச்சுக்குதா. அதை நக்கிட்டு போப்பா. ஐயோ ஆச்சாரம் இல்ல எடுக்கட்டுமா வாந்து குடிக்காத நாயே காலையில குடிச்சுட்டு காலங்கத்திலே போய் மூத்தத்தை குடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வேலை வெட்டி முடிச்சுட்டா சரக்கு போடுவேன். சரக்கு வந்து வேலை வெட்டி உனக்கு. பிரியா இன்னைக்கு காலையில வேற வேண்டாள் இல்ல. அதனால காலையில ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். பிரியா இது வெறும் பீரு தான். நீ கை கால் வலிடி. அதனால தான் அடிச்சுட்டு வந்தேன் ஒரு ரவுண்டு. இது கிக்கா இருக்குடி. பிரியா ஒண்ணு இருக்குடி மதியம் அடிக்கிறதுக்கு. சைடிஸ் எதுவும் வச்சிருக்கேன். குடிக்காத நாய் உனக்கு சைடிஸ்லாம் கேக்குதா? புதினா சட்னி இங்க இருக்கு போய் வச்சுறேன். தாடா என்னடி இது மாட்டு சாணி மாதிரி இருக்கு. இது புதினா சட்னிட்டா. இது எங்க வீட்டுல ஜிலேபி எடுத்துட்டு வரேன். தாடா என்னடி இது ஜிலேபி எடுத்து தர அடிச்ச சரக்கெல்லாம் இறங்க வேண்டியது அடிச்சா கூறு கட்ட சிரிக்க இதனால எடுத்துன்னு வரீங்க. அடிச்சதுல இறங்கி சரி வாடி பிரியா. இந்த பீர் பாட்டில் வை. நான் போய் அப்பா சைடில் சைடிஸ் வாங்கினறேன். குடிக்கார குமார் வருவோம். அவங்ககிட்ட காட்டியிருப்பாரு குடிச்சிருவோம். சரிடா சீக்கிரம் போயிட்டுடா ராவா. வச்சுக்காடி அந்த குடிக்கார நாய் குமார் வந்துடுவாண்டி. அது பத்திரமா பார்த்துக்க. சைடிஸ் வந்துடுறான். சரிடா ராவா சீக்கிரமா வாடா. கோட்டகுமார் வந்தா சீக்கிரமா குடிச்சிருவான். கோட்டகுமார் வந்தா குடிச்சிருவான். குரங்கு மூத்தத்தை குடிச்சினாடா. அது எதுக்கடி குரங்கு மூத்திரம் உனக்கு? எங்க பையன் பிட்டு குடிச்சினா 2 நாளா கொஞ்சம் ஊற்றணும். அதுக்கு கோட்டர் ஊத்துனா தெரியாது. அது குரங்கு மூத்திரம் நேரத்துக்கு உனக்கு குரங்கிட்ட போய் மூத்திரங்கிட்ட குரங்கு பெருமாடி ராமா. இது நமக்கு அந்த சோதனடா. மகனே உனக்கு இந்த பழகை வேற இருக்கா? இந்த பழகை இருந்தா நான் முன்னாடி உனக்கு 2 பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பேனே. அடா இது எனக்கு தெரியாம போச்சே பிரியா. இது எனக்கு தெரியாம போச்சு. வாவ் சரக்கு வேற அடிக்கிறியா நீ? சூப்பர். நம்ம என்னமா பாத்துக்கலாம். அட குடிகாரு குமார் மேட்ரு என்ன கேளு. வந்தான் சைடிஸ்ன்னு கடைக்கு போயிட்டான். ஒன்னு அடிச்சுட்டு எனக்கு ஒன்னு கொடுத்துட்டு போயிருக்கான். இதுதான் கையில் கொடுத்துருக்கான். கையில் கொடுத்து போயிருக்கான். இதான் குடிச்சிட்டு இருக்கேன். அப்படியா பிரியா? ஓஹோ
நான் கூட நீ தான் அடிக்கிறியான்னு நினைச்சேன். கோட்டர் சைஸ் கூட நீ இல்ல, ஆனா நீ எல்லாம் எங்க கோட்டர் அடிக்க போறேன்னு நினைச்சேன். ஓ, அந்த ராவா தான் கொடுத்துட்டு போயிருக்கிறானா? உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது பிரியா. அவனை பார்த்ததுல இருந்து அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் அடிச்சுட்டு போடலான்னு நினைச்சேன் பிரியா. அடா குடிக்கார நாயே, செருப்புல அடிச்சிருந்தான். தெரிஞ்சு அவ்வளவுதான். என் வீட்டுக்காரன் மாட்டு சாணி மனு சாணி கலந்து அடிக்குவான். ஒரு சாணி அடிச்சாவே முன்னால முடியாது, இதுல மனுஷன் சாணி வேறையா? சரி விடு பிரியா. ரசம் ஏதாவது வச்சிருக்கிறியா? நாக்கு நமன்னு இது ஏதாவது வச்சிருந்தா கூட. விஷம் வச்சிருக்க வேணுமா? நீ வைக்கிற ரசம் விஷ மாதிரி தாண்டி இருக்கான். குடிக்க போனா தீர கையில வச்சுனது. ஏண்டி குடிக்க போறியா இல்ல குளிக்க போறியா? குளிக்க போறேன். குளிக்க போறியா? அதுக்கு முன்னாடி உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போயிடலாமா? குடிச்சிடாதா ராவா வந்து திட்டுவான். சரி 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 எடுத்து குடிச்சிடாதா ராவாது. சரி, நான் பத்திரம் வச்சிருக்கிறேன் பிரியா. நீ போய் குளிச்சுட்டு வா போ. ஓ ஓ, நமக்கு நல்லா சௌரியமா போச்சு. சும்மா எடுத்து அடிச்சிட வேண்டியதான். போட மானே, உன்னை தானே எண்ணி நானே ஆடுறேன். நீ போட்டு கட்டு ஏனும் ஆடுறேன். மானே மானே, இப்ப சரக்கு ஃபுல்லா எரிக்கிச்சு தானே. இப்ப நான் வந்து எடுக்க போறேன். பா போத சாமியா ஏறுதுப்பா. அந்த ராவா பையன் இந்த பெரிய கடை கொடுத்துட்டு போயானுங்கிறான். அந்த சரக்கு சூப்பரா ஏறுதுப்பா. சைடிஷ் தான் நல்லா இருக்குமே. ஏதோ இங்கே என்னமா இருக்கு, முள்ளிங்கிழங்கு சட்னியா? ஆமா, முள்ளிங்கிழங்கு சட்னி தான். சட்னி சூப்பரா இருக்குதுப்பா. வாரி அடிச்சிட வேண்டாம். பா சட்னி பிரியா பயங்கரமா வச்சுனீங்களா பிரியா? முள்ளிங்கிழங்கு சட்னி போல இருக்கு. செம்மையாக்குது சட்னி. என்ன கிக்கே வருது. சூப்பர்ப்பா. வாங்கினா இந்த மாதிரி சட்னி வாங்கணும், இந்த மாதிரி சரக்கு வாங்கணும். சும்மா ஓசிலி கிடைச்சிது. சூப்பர். சரக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டுமா. ஒன்றுக்கு வேற அவசரமா வருது, என்ன பண்றது? சரியா பிரியா, ஒண்ணுக்கு அவசரமா வருது, வெளியே வாடி. 1/2 மணி நேரம் ஆமா. ஐயோ, ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கலாம், ஆனா மூத்திரத்தை அடக்க முடியாதுப்பா. என்ன பண்றது? ஓகே, வர வரதுக்கு என்னால முடியாது. அதனால குடிச்சு பாட்டுல மூத்தத்தை பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். பா இப்பதான் ரிலீஃபா இருக்குப்பா. குடிச்சு பாட்டுல மூத்தத்தை பிடிச்சி வச்சுட்டோப்பா. நைஸா அங்க வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். மூத்தரமா? நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன் பிரியா. என்ன பண்ணேன் பிரியா? நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். அந்த பாட்டில எடுத்து எல்லாம் குடிச்சுக்கிட்டோம். குடிச்சிட்டு அதே பாட்டில மூத்திரத்தை விட்டு வச்சிட்டோம் பிரியா. ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கலாம், மூத்திரத்தை அடக்க முடியாது பிரியா. அட பாவி, அவன்கிட்ட என்னடா பதில் சொல்றது? வரவங்களா ஏடலுக்குதே வருவீங்கடா. ஓடி போயிடுறா. மாட்டு மூத்திரம் மனுஷ மூத்திரம் கலந்து அடிச்சுடா மூஞ்சில. ஐயோ, மாட்டு மூத்திரமே என்னால முடியாது, இல்ல மனுஷ மூத்திரமா? என்ன தேடுறா? என்ன தேடுறா? நாய்க்கு கவர்ல வச்சிருந்தா. நாய்ப்பி கவர்ல வச்சிருந்தியா? அப்ப அந்த கவர்ல இருந்தது நாய்ப்பியா? ஆமாண்ணா. அடி பாவி, அதை நான் முள்ளிங்கிழங்கு சட்னி எடுத்து நக்கிட்டுனே. என்னடா போதை இப்படி கிக்கி எடுத்துன்னு பார்த்தா அது நாய்ப்பியா? சொல்லக்கூடாதா? ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாதோ? அட குடிக்கார நாயே, முள்ளங்கி சட்னிக்கும் நாய்ப்பிக்கும் விசேஷம் இல்லையா? தெரியலையா பிரியா? ஏதோ வெள்ளையா இருந்துச்சு, எடுத்து நக்கி பார்த்தா நல்லா டேஸ்டா இருந்துச்சு. எடுத்து ஒரு கட்டிங் அடிச்சுட்டு பிரியா. வயிறெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது பிரியா. முதல்ல பெனாயில போட்டு கிளம்பும் நாய்ப்பியெல்லாம் தின்றோம். போதை தலைக்கேச்சுன்னா என்னென்னலாம் பண்றதா இருக்குது. கிளம்பும் நீ சொல்லமா சொல்லாத. நீ இருக்கிற பாத்தியா? உன்னை வச்சுக்கிறேன். இருடி. குப்பை தொட்டில போடலாம் வச்சிருந்தேன். குப்பை தொட்டில போடுறது குப்பை தொட்டில வச்சிருக்க கூடாதான். நான் முள்ளிங்கிழங்கு சட்னி எடுத்து நக்கிட்டுனே பிரியா. இந்த நாய்ப்பி நக்கின மேட்ரு யாருக்கும் சொல்லிடாது பிரியா. என் மானமே போயிடும் பிரியா. என் மானமே உன் கையில தான் இருக்கு. சரிதான், யாருக்கும் சொல்ல மாட்டேன். சரி, கரெக்டா யாருக்கும் சொல்லக்கூடாது, ஓகேவா? சரிதான். ப்ராமிஸா சொல்ல மாட்டியா? ப்ராமிஸும் சொல்ல மாட்டேன். சரி பிரியா. அப்படியே உன்னை பிக்ஸ் அடிச்சுட்டா. இந்த கோலத்துல உன்னை பார்க்கும்போது உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு பிக்ஸ் அடிச்சலாம்னு. திருட நாய் வச்சுக்கிறோம். உன்னை நான் வச்சுக்கிறேன் பிரியா.
கிழிக்கிறேன்டா. டேய் கோட்டகுமாரா, என்னடா பையன் உள்ள இருக்கிற? டேய் நைட் அடிச்ச சரக்குல வந்து முள்ளங்க சட்னிக்கு போல நாய் பிள்ளை தின்னு போட்டு இன்னும் தூங்கின்னு கிடைக்கிறாடா நீ? ஏண்டி பிரியா அங்க வாடிங்க. எதை அடிச்சுன்னே தெரியல. ஏண்டி நாய் பீ நக்கின மேட்டர் உனக்கு 2 பேரும் தான் தெரியும், இவருக்கு எப்படி தெரியும்? என்னடி அதுக்குள்ள எப்படி எல்லாம்? உங்க வீட்டுக்காரி அங்கங்க போறவாடா டே, அவங்க எல்லாத்தாலும் பத்தி வச்சிருவாடா டேய். நான் தான் வாட்ஸ்அப்ல 10 பேருக்கு அனுப்புனேன். வாட்ஸ்அப்ல அனுப்பியா? வாட்ஸ்அப்ல அனுப்புற மாதிரி பேசுறேன் நீ? ஏண்டி வாட்ஸ்அப்ல 10 பேருக்கு அனுப்புனா 10,000 பேருக்கு போயிருமாடி. என் மானத்தை வாங்கிட்டியா? கோட்டகுமார சொல்லுப்பா. என்னப்பா நேத்து நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா? என்னடா விஷயம்? அதான்ப்பா ஒண்ணும் இல்ல பங்காளி, நேத்து வேற ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டாரு போல. சரக்கு அடிச்சுட்டு முள்ளங்கி சட்னிக்கு பதிலா நாய் பேர் நக்கிட்டாராம். என்ன கோட்டகுமார், நாய் பேரெல்லாம் நக்கிற சைடிஸா நல்லாவா இருக்கு அது? அதான் ஒன்றும் இல்லைப்பா, போதை ஃபுல்லா தலைக்கு ஏறிடுச்சு. அந்த டைம்ல முள்ளங்கிழங்கு சட்னி நினைச்சு நாய் பேர் நக்கிட்டோம்பா. ஏப்பா உனக்கு நாத்தம் கூடமா அடிக்கல? எதா இருந்தாலும் எடுத்து நக்கிறதா? போதையில ஒன்றும் தெரியலப்பா, நக்கிட்டோம். நல்லா போதை சுள்ளுன்னு ஏறிச்சு, நல்லா வலிச்சு நக்கிட்டோமா. அப்புறமா தான் தெரிஞ்சது நாய்க்கு கிட்ட கூறு கேட்டவா எல்லாருக்கும் பறிப்புட்டு ஊர்ல தலை காட்ட முடியல என்னால. கருமம் உன்னால எனக்கு ஊர்ல இருக்கிற மானமே போச்சுட்டு வந்து 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 எல்லாரும் கேட்கறாங்கடி, என்னடி இப்ப பண்ணி வச்சிருக்கிறேன்? வாட்ஸ்அப்ல வேற அனுப்பி வச்சிருக்கிறா. என் மாமன் 10 பேர் தான் அனுப்புறாங்க. எனக்கு 10 பேர் தான் வாட்ஸ்அப்ல அனுப்புனேன். வாட்ஸ்அப்ல 10 பேருக்கு அனுப்புனியா? அது நேரம் 10, 10,000, 10,000, 20,000, 20,000, 30,000, இன்னைக்கு 4, 5 லட்சம் மில்லியன் கணக்குன்னு போயிருக்குண்டி. ஏண்டியா மானத்தை வாங்குற? வச்சுக்க தெரியாம பண்ற விஷயமா இது. நம்ம வீட்டு ரகசியம் வெளியே தெரிஞ்சு நாறுதிரி எல்லாம் ஊரு ஃபுல்லா நாறுதிரி மானம் போதரி கர்மம். கோட்டகுமாரா சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் அது கேள்விப்பட்டேன், அது உண்மையாப்பா? என்ன விஷயம் பெருசா? ஏதோ நாய் போய் அது நக்கிட்டியா? இல்ல கூறு கேட்ட சிரிக்கு ஊரு ஃபுல்லா நார் அடிச்சு வச்சுங்கிறா. நான் தெரியாம போதில் நக்கிட்டோம்பா. சரியா? அது ஊரு ஃபுல்லா பறி போட்டாங்க, ஊர்ல தலை காட்ட முடியல என்னால. கர்மம். சரி அது எங்க வீட்டுல ஒரு 4 நாய்க்குதா, அது வந்து பேன் வச்சுக்குதா. ஆமா, பேன் வச்சுக்குதா. அதை நக்கிட்டு போப்பா. ஐயோ ஆச்சாரம் எனக்குலாம் தேவடா. ஏண்டி பிரியா வாயை வச்சுன்னு கம்மனு இருக்க மாட்டியாடி? எல்லாம் பாரு தெரியாம பண்ணிட்டீங்க. தெரியாம பண்ணிட்டியா? தெரியாம பண்ற விஷயமாடி இது. இப்படி புருஷனை போய் இப்படி நாரடிச்சு வச்சுக்கிறே. சரிப்பா கோட்டகுமாரா, நீங்க கொஞ்சம் வேலைக்கு நான் போயிட்டு பாக்குறேன்பா. அப்படியா? சரி பாருங்க. சரி. ரோட்ல போறாங்கன்னா கேக்குறாங்க தேவையானக்கு. சாரியா, உனக்கு ஒரு செட்டு வாங்கி தரண்டி பூரி. என்ன குமார ஒரே ரொமான்ஸ் ஆட்டுக்குது? சும்மாயா பேசிக்கிறேங்க. பிரியா பிரியா இருக்கியா இல்ல வேலையா? எங்க சுத்த போயிட்டாடி. சரி எங்கே போட்டோம், நம்ம சரக்கு தேடுவோம். நம்மளுக்கு சரக்கு இங்கதான் வச்சனா இல்ல எங்க வச்சிருப்பேன்? கண்ணெல்லாம் மிஷின் தேடுது. மப்பா ஒரே மப்பா இருக்கு. தேடுவோம் இருக்கானே. எங்கேயுமே இல்லை. ஒருவேளை இது கட்டில இருப்போமா? கிடைச்சிருச்சு. என்னடா எப்பா கால் அடிச்சோடு இப்ப செமையா போதையற நீ? இனிமேட்டு ஒன்னாதான்டா வாங்கினேன் நானு. வாங்கினா இது மாதிரி சரக்கு தான் வாங்கணும், இல்லைன்னா வாங்கவே கூடாது. சூப்பர்ரா நீ. என்ன போதையற முறுக்கு கடிச்சதுக்கு அது மாதிரி இருக்காட்டுக்குது. சரி ஏதோ நட்டு ஃபுல்லா குடிச்சிட்டேன் வயர்மெண்ட்டா. இப்போ கொஞ்சம் கீரோன்னு இருக்கு, கீருன்னு இருக்கு. பெரிய வேற எங்க போயிட்டேன்னு தெரியலையே. இங்கே இருக்கா? சரி அப்பா ஸ்கூல்ல வாங்கினு வந்த முறுக்காத வச்சு சரக்கு அடிப்போம். என்னடா சரக்கு இது? ஃபுல் போதை ஏறுது. பழைய முறுக்கு தான் இருக்கு. இல்லை குடிச்சிட்டு அடிக்கலாமா இல்லை கடிச்சிட்டு அடிக்கலாமா? சரி ரெண்டும் ஒட்டுக்கா செய்வோம். ஐ லவ் யூ டி. நீ தாண்டி எனக்கு எல்லாமே. இப்ப சொல்லு. பெரியாளை பார்த்தா கொஞ்சம் மூடா இருக்கும். அவன் வந்தானா பரவாயில்லையே. பிரியா எங்கடி இருக்க? முன்னாடி கீழே போடுறது. இது என் உயிர். நான் எதுக்கிட்டு இதை போடணும்? மூத்தன்ற நாயே தெரியுமா? அது மூத்தன்ற நாயே. மூத்திரமா? மாதிரி சொல்ற. அதுதான் உப்பு கறிக்கிற மாதிரி இருந்துச்சா லைட்டா? கோட்டகுமார் வந்தான், 3 சரக்கு அடிச்சிட்டான். அவனுக்கு மூத்திரம் அடிச்சுட்டு போல. அதான் நான் குளிச்சுட்டு இருந்தேன். பாத்ரூம் தட்டினான், நான் திறக்கல. அதனால ஆத்தத்தை அடக்க முடியல, மூத்தத்தையும் அடக்க முடியல. பாட்டு குடிச்சுட்டு மூத்தத்தை பெஞ்சு வச்சுட்டான். அது நீ குடிச்சிக்கிறடா குடிக்காரு நாயே. கருமும்
ஏடி வந்தோன்னா சொல்லக்கூடாது அடி ஃபுல்லாக அடிச்சுட்டு முடிச்சுட்டு வரதாண்டி வந்து சொல்கிறீங்க எல்லாரும் காந்தி கூட அடங்கக்கூடாது ஜீரணம் ஆயிடுச்சு வேற மூத்திரமே போயிடுச்சு இந்த மேட்ரு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியணும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சா நம்ம 2 பேருக்கு அசிங்கம் இந்த ஊர்லயே ஒரு ஆள் தாண்டி இருக்கான் அவனுக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் பறி போட்டுருவான் இந்த மேட்ரு யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் மூத்தத்தை குடிச்சுதான் ரொம்ப கேவலமாக்குது குடிக்கார நாயா மூத்திரத்தை என்னான்ற குடிச்சியா மூத்திரத்தை குடிச்சுன்னுக்கிறியா சரக்குண்டா குடிச்சான் என்னடா சரக்கா என்ன சரக்கு தெரியல உங்களுக்கு இது தெரியல மூத்திரத்தை கூட நீ அது குடிக்கியா போதை தலைக்கேசுன்னா நீ நீ மூத்திரத்தை கூட குடிப்பேடா பாட்டில் கேட்டிருந்தா கூட நான் உங்களுக்கு வாங்கி வச்சோம் கொடுத்துருப்பேன் அதை விட்டு போட்டு மூத்திரத்தை குடிச்சுன்னுக்கிறியா குடிக்கார நாயா இதெல்லாம் மாட்டு மூத்திரம் மனுஷ மூத்திரத்தை எல்லாம் விட்டு அது கலந்து வச்சு கூட குடிச்சிருக்கியா நாளைக்கு என்ன ஊற்றி வயிற்று கழுவிடான்னா அந்த நாத்தம் போட்டோம் அதெல்லாம் ஜீரணமாகி மூத்திரமா போயிருந்துச்சு உன்ன நான் வயிற்ற கலர் தானே ஏன் ஒட்டினு கிட்டின்னு இருக்கான் சுத்தமாக கழுவி விட்றான் ஆயிரத்தி எஞ்சான மூளை குடுக்கல சுத்தமாக நல்லா கழுவி ஒட்டினு இல்லை எல்லாம் வெளியே போயிடுச்சு சந்தோஷம் அது இது மேலே பார்த்து அது எதுன்னு பார்த்து குடி சரக்க எல்லாம் இப்படி தான் போதையெல்லாம் இது குடி திரும்புறீங்களான்னு மூத்திரத்தை மொத்தம் போனாடி எல்லாம் குடி எழுத்துற உங்களெல்லாம் பெற்று நாய்ங்கள ஏடா ராவா நேற்று என்னமோ நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா என்ன விஷயம் கேள்விப்பட்டேன் ஏடா ராவா நேற்று ஏதோ சரக்கு வேலை மூத்தத்தை குடிச்சிட்டியா ஏன்டி பிரியா நம்ம 2 பேருக்கு தெரிஞ்சது எப்படி அவனுக்கு தெரியும் வாட்ஸ்அப் 10 பேருக்கு தான் மெசேஜ் பண்ணேன் ஏடா நம்ம குடியார சங்கத்துக்கே ஒரு இதெல்லாம் கேடுடா கேட்டு வந்து ஏன்ட்டு கேட்டா நான் 1க்கு 4 வாங்கி கொடுத்துருமா இல்லையா ஏடா கேட்டா எங்க வாங்கி கொடுக்குற கேட்டா தான் ஓடுது காசு இல்லைன்னு சொல்றேன் அது இல்லைன்னு சொல்றேன் சரிடா கடை திறக்க நேரமாச்சே நான் கிளம்புறேன் ஏடா அதுக்காக மூத்தத்தை கொடுப்பியா நான் எப்படா ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் சரிடா கடை திறக்க டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் போறேன் நம்ம குலதெய்வ கடைடா டாஸ்மார்க்கு போறேன் பயிற்சிக்காரனா 10 மணிக்கு திறக்கிற கடையா 2 மணிக்கு போய் திறக்கிறேன் அடி பாவி நம்ம 2 பேருக்கு தாண்டி தெரியும் இந்த விஷயம் வேற யாருக்கிட்டன்னு சொன்னேன் என்ன விஷயம் ஏய் நான் மூத்தம் குடிச்சேன்டி அந்த விஷயம்டி 10 பேருக்கு வாட்ஸ்அப் தெரியாம மெசேஜ் பண்ணிட்டேன் திருப்பி நீ யாருக்கு அனுப்புறேன் செல்லக்குறி ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு ஆனோம்னா 1 லட்சம் பேருக்கு பரவிட்டுக்கிண்டு என்னடி பண்றது வாட்ஸ்அப்னு அப்படியாடி வேர்ல்டு ஃபுல்லாக பரவிட்டுக்கிண்டி வேர்ல்டு ஃபுல்லாக பரவிடும்டி இந்த மேட்ரு பிளட்டி ராஸ்கல் என்னடா செஞ்சு வச்சுனுங்கிற நீ குடிக்கார நாய் போய் மூத்திரத்தை குடிச்சுங்கிற நீ ஏங்க டேய் நீ தாண்டா நான் குடிச்சு வச்சுட்டு போன மூத்திரத்தை அதை போய் உன் மூத்தத்தை குடிச்சுனுங்கிறடா ஏண்டா போதை தலைக்கிறதுனா மூத்திரத்தை கூட குடிக்குவேடா மூத்திரத்துக்கு சரக்குக்கு வித்தியாசம் தெரியாதா உனக்கு ராஸ்கல் நாய் உன்னால தாண்டா ஆகுது நீ தாண்டா பெஞ்சு வச்சதெல்லாம் ஏய் நான் என்னடா பண்ணுறது இவன் பிரியான்னு கதவை தாட்டினா இவன் போய் குளிச்சுட்டு இருந்தா கதவும் திறக்கல ஒன்றும் திறக்கல எனக்கு வேறு மூத்திரம் அவசரம் ஆத்திரத்தை அடக்கினா நடக்கலாம் மூத்திரத்தை அடக்க முடியாதுல்ல அதான் பிடிச்சி இந்த பாட்டிலே பிடிச்சி வச்சுட்டு போயிட்டான் அதை போய் நீ போதில் சரக்கு நினச்சி மூத்திரத்தை குடிச்சுங்கிற குடிக்காரன் நாய் கேட்டு தான் நான் வாங்கி கொடுத்துருப்பேனாடா குடிக்கார சங்கத்துக்கே அவமானம்டா இந்த மாதிரி நாயை நான் எங்கேயுமே பார்க்கலறான் மூத்திரத்தை குடிச்சவனெல்லாம் நான் இப்போ தான்டா பார்க்குறேன் கருமண்டா முறா குடிக்காரனாடா நீ மாட்டு மூத்திரத்தையும் மனுஷ மூத்திரத்தையும் கலந்து வச்சா கூட அடிச்சிருவான் போல இருக்கு குடியார ராஸ்கேல் திருந்துடா நீ ஆடாடா போயுமா அந்த கோட்டகமார் மூத்தத்தை குடிக்கணும் எனக்கு ஒரு அவமானமாக போச்சு இது எங்கே போய் கவனமாச்சு அவன் சொல்கிற அளவுக்குலாம் நான் பண்ணினுக்கிறேன் சரி விட இனிமேட்டுக்கு பார்த்துக்குவோம் ஒழுங்காக பார்த்துக்குவோம் இந்த குடிகார நாய்ங்களுக்கெல்லாம் ஒரு புத்தி சொல்கிறேன் என்னன்னா இந்த பையங்கிறான் பாருங்கள் போதை தலைக்கேறி மூத்திரத்தை பிடிச்சினுங்கிறோம் ரொம்ப எனக்கு அவமானமாக இருக்காது யார் கேவலம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் இந்த குடிகார நாய்ங்களாம் லிமிட்டாக சாப்பிடுங்க லிமிட்டாக வீட்டில் இருங்க ஓகேங்களா இது மாதிரி ஃபுல்லாக மட்டி ஆகிட்டிங்கன்னா எது சாப்பிட்றோன்னு அவங்களுக்கே தெரியாது பாம்பு கடிச்சாலும் தெரியாது நாய் கடிச்சாலும் தெரியாது ரோட்டில் போய் நாயை கட்டி பிடிச்சின்னு படுத்துனுங்கிறான் ஒருத்தன் நேற்று இதெல்லாம் ரியலாக நடந்தது இந்த ஸ்டோரி அதை வந்து உங்களுக்கு விழிப்புணர்வாக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் இதை எடுத்துங்க ஓகே தேங்க்யூ போய் உன் மூத்தத்தை குடிச்சிட்டேன் நீ வேறு அதை வீடியோவாக போடுற இப்போ அதை பார்த்துட்டு யார் நம்மளை வந்து கேட்க போகிறாங்களோ உன்ன மாதிரி பீப்புள்ஸுங்களாம் நிறைய இருக்காங்க அவங்களுக்குலாம் தெளிவுபடுத்துன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஏன்னா ரியலாகவே மூத்திரம் குடித்தோம் அதுக்கான விழிப்புணர்வு தான் இது அதனால் சரக்குக்கும் மூத்திரத்துக்கும் வித்தியாசமே தெரியாமல் போயிடுது போதை தலைக்கேறிச்சுன்னா அதனால் லிமிட்டாக குடிங்க நல்லா ஃபேமிலியை பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்மளுடைய நாட்டரசு நடிகவேல் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க யூடியூப்பில் வந்து ஜிஎம் வேலைன்ற ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அழுத்திடுங்க
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் போடுற இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ, பாய், see you.